வெல்கம் டு எம்எஸ்சி கிரிக்கெட் பிக் பேஸ் லீகோட 10th மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக ஹோஸ்ட்டாக அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. லான்செஸ்டனில் லாஸ்ட் மேட்ச் தோற்றுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்க. மெல்பர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் மிக மோசமான ஒரு தோல்வி, 60 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. குறிப்பாக 145 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க. அவங்க பவுலிங்கும் சரியாக பண்ணல, பேட்டிங்கும் சொதப்பலாக இருந்தது. இந்த இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு மொதல் மேட்ச் 130க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு டீமாகவும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி மோசமான தோல்வியையும் சந்திச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஃபின்ச்சு கூட இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளரிவ ஓவல் ஹோபர்ட்டில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. எப்பயும் மாதிரி 145க்கு மேட்ச் கிடையாது, 5:40 AM அப்படின்றத சொல்லிக்கிறேன். நம்ம டைம் படி அவங்களோட டைம் 11:10 AM. அதனால் இனிஷியல் மாய்ஸ்சர் இருக்கும். இனிஷியலாக இருக்கிற மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுறதுக்காக டாஸ் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இனிஷியல் விக்கெட்ஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லிக்கிறேன். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடும் அதிகமான மெம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக விட்டுடலாம் அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. அவங்க சைடு 18 மெம்பர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன் சைடு, மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் சைடை பொறுத்த வரைக்கும் 17 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து 11 நம்ம எடுக்கணும். அதில் 12th and 13th மணி சொல்லணும். பார்ப்போம். டார்ச்சி சாட், வில் ஜாக்ஸ் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. டார்ச்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், கன்சிஸ்டண்டாக விளையாண்டுருக்காரு. ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் சூப்பராக விளையாண்டுருக்காரு. வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனால் அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை, மிஸ் அண்ட் ஹிட் டைப் ஆஃப் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ப்ராபப்ளி நல்ல பவுலராக பார்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு பவுலிங் ஆப்ஷனாக இவர் பார்ப்பாங்களான்னு தான் யோசிக்க வைக்கிது. ஏன்னா ஜெகன் போத்தா ஒரு சைடு நல்லா பவுல் பண்ணுற ஸ்பின்னராக இருக்கார். இது இல்லாமல் டிம் டேவிட் வேறு இருக்கிறவருக்குலாம் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றதுல வில் ஜாக்ஸுக்கு எவ்வளோ தூரம் பவுல் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிது. அதே நேரத்தில் கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார் ஓப்பனர் அப்படின்றவங்கள ஒரு நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம். T20 பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மனாகவும் தெரிஞ்சார். அவர் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கார். ஆரம்பத்தில் வேகமாக ஹிட் பண்ணுற மாதிரி போகிறாரு, அதில் அவுட் ஆகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பென் மேக்ரமட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், கன்சிஸ்டண்டாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. லாஸ்ட் மேட்சும் சூப்பரான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். பீட்டர் ஹான்ஸ்காம் பொறுத்த வரைக்கும் சரியான அளவில் விளையாடல இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் டேஸில் பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது இவர்கிட்ட இருந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். காலின் இங்கிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன், இந்த சீசனில் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார், நல்லாவே விளையாண்டுட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆர்டரில் வில் ஜாக்ஸ், பீட்டர் ஹான்ஸ்காம் மாதிரி ஆட்கள் சொதப்படுறதுனால இவருக்கு சான்ஸ் முன்னாடியே கிடைக்குது. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் ஒரு 50+ அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுண்டரிஸ் அதிகமான அடித்த ஒரு பிளேயராகவும் இருந்துட்டு இருக்காரு. சூப்பரான ஒரு பிளேயர். இதுக்கு காலின் இங்கிராம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் தான் அதிகமான பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். கீமா பால் உள்ளே வந்திருக்காரு. ஆனால் இவர் டீமுக்குள்ளே இருப்பாரா அப்படின்றது கொஸ்டினாக இருக்குது. கீமா பால் வரணும் அப்படின்னா நாதன் எல்லிஸ் வெளியில் போகணும். நாதன் எல்லிஸ் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தார். இருந்தாலும் ரன்ஸ் நிறையா கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பாலில் விக்கெட் எடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தேவைப்படும், அதே நேரத்தில் சூப்பரான பவுலரும் கூட அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கீமா பால் உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்துக்கிற பட்சத்தில் போலண்டு எடுப்பாங்களா இல்லை எல்லிஸ் எடுப்பாங்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணால் போலண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் ரன்ஸ் அதிகமாக கொடுக்கறது இல்லை. அந்த வகையில் போலண்ட் கொஞ்சம் பெட்டர் பவுலராக பார்க்கலாம். ஜேம்ஸ் வாக்னரை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை, கன்சிஸ்டண்டாக ஒரு மேஜிக் பவுலர் அப்படின்னே சொல்லலாம். இனிஷியல் விக்கெட் செம்மையாக எடுத்துறாரு. எந்த மாதிரி பிச்சாக இருந்தாலும் அந்த வகையில் ஜேம்ஸ் வாக்னர் பெட்டராக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அவர் இருப்பார். மெரிடிட்டு இன்னொரு சைடு செம்ம ஃபாஸ்ட் இருக்குது. ஹோபர்ட்டில் எப்பயுமே ரெக்கார்டு வச்சுருக்காரு. லான்செஸ்டரில் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் ஹோபர்ட்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கனால மெரிடிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். ஜெகன் போத்தா இருக்கார், சூப்பரான பவுலர், சொல்லவே தேவையில்லை. இவரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப்படின்றது ஆனாலும் அந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்றது ஸ்டில் இருக்குது, அந்த பிளே அப்படின்றது ஸ்டில் இருக்குது, ஸ்டில் யங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நாதன் எல்லிஸ், மெக்காலிஸ்டர் ரைட் ரெண்டு பேரும் 12th and 13th மணி எக்ஸ்பேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்றது கொஷினாக இருக்குது. சில பிளேயர்ஸ் அப்படின்ற வகையில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மெல்பர்ன் ரெனிகேட்ஸை பொறுத்த வரைக்கும் சான் மாசு இவர் தான் லீட் பண்ண போகிறாரு. ஃபின்ச் இந்த மேட்ச்சில் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த மேட்ச்லேருந்து வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவருக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது. என்ன தான் மேட்சஸ் கம்மியாக இருந்தாலும் குவாரண்டைன் அது இதுன்னு சொல்லிட்டு அவரை தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஒர்க் லோடு வந்திருக்கு. ஸோ அந்த காரணத்தில் அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சான் மார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை லீட் பண்ணுவார். கூட ஓப்பன் பண்ணுறது சாம் ஹார்பராக இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ரிலி ரூசோ 1 டவுன் பேட்ஸ்மேனாக இருப்பார். ரிலி ரூசோ பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் அவரோட ஷோவை காட்டல.
இன்றைக்கி அவருக்கான டேவாக இருக்குமா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. சப்கான்டினென்ட் கண்டிஷன்லாம் செம்மையாக விளையாண்டுருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இருந்தாலும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. முகமது நபி பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்திருக்காரு இந்த மேட்ச்சில். சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டாப்பில், அவங்களுக்கு அகென்ஸ்டாக நபியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். டார்ஜிஸ் ஆடிருக்காரு. நபியை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்குது பவுலர். பவர் பிளேலேயே வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் இங்கே காலின் இங்கிராம் இருக்கும்போதும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கனுக்கு அகென்ஸ்டாக ஒரு ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். நபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சைடு லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்பின் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நூர் அகமது இருக்காரு. ஸோ அவரை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்றது யோசிக்க வைக்குது. ஏன்னா இன்னொரு பவுலர் ஒரு மிஸ்ட்ரி பவுலர் அப்படிங்கிற அளவுக்கு ஹார்ட்ஸோ க்ளூ இருக்காரு. எந்த க்ளூ என்ன மாதிரி பால் போடுறாருன்னு யாராலையும் கணிக்க முடியல. ஸோ ஏன்னா இது வரைக்குமே ஒரு என்ன பவுலர்னு எனக்கே தெரில. ஸோ அதை சொல்லுவோம் கீழே வரும்போது. பியூ வெப்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். நபி இருக்கிறதுனால பியூ வெப்ஸ்டருக்கு பவுலுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மேபி குறைவான ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ராசர் மெக்கோரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்ஸ்மேனாக பார்க்கலாம். பவுலர் அப்படிங்கிற வகையில் ஆப்ஷனை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். வில்ஸ் அதெல்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. T20 பெருசாக பண்ணதில்லை இது வரைக்கும். ஆனால் ODI கிரிக்கெட்டில் 5 எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் கரியரில் 6 எடுத்திருக்காரு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பவுலர், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நல்ல பேட்ஸ்மேனும் கூட, அதை நம்ம அங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம பார்க்கலாம். பவுலிங் லிஸ்ட்டில் தான் இருக்கார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜாக் பிரஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவரோட ஷோ இது வரைக்கும் பெருசாக இல்லை. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. கேனி ரிச்சர்ட்சன் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. சூப்பரான ஒரு பவுலர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் இங்கே எப்பயுமே விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு. ஜோஸ் லல்லோரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கலக்கலா இனிஷியல் விக்கெட்ஸ் அப்படின்றது கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். போன மேட்ச்லேயும் ஓரளவுக்கு வீசினார். ஆனால் பெருசாக விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது சிரமப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். பீட்டர் ஹட்சல்க்ளூ இவரை பொறுத்த வரைக்கும் செம்மையாக வீசிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பவுலராக தான் உள்ளே வந்தார். இப்போ நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு மெல்பர்ன் ரெனிகேட்ஸை மாற்றிட்டாரு. சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏதோ மாற்றி போட்டதை பார்த்தா ஒரு நர்வ்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா பால் இவர் லெக் கட்டர் போடுறாரா, இல்லை கூகுளி போடுறாரா, இல்லை லெக் பிரேக்கர் ஸ்ட்ரைட்டாக போடுறாரா அப்படிங்கிற மாதிரி பல கொஷின் வர அளவுக்கு இவரோட பவுலிங் இருக்குது. ஓரளவுக்கு ஸ்பின்னர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர எந்த ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியல. சூப்பராக பவுல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வகையில் மட்டும் பார்க்கலாம். விக்கெட் டேக்கிங் அப்படின்றது இந்த பவர் பிளேலேயே கொடுக்குறாரு. அந்த வகையில் மெல்பர்ன் ரெனிகேட்ஸுக்கு கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். ஜாக் ஈவன்ஸை பொறுத்த வரைக்கும் 12th மேன் ஆயிருப்பார். ஹாவியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 13th மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹாவிக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸோ இங்கே பவுலர்ஸ் கொஞ்சம் ஷார்ட் ஆகும். அந்த காரணத்தினால ஹார்விக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏன்னா ஜாக் ஃப்ரேசர் மேக்கருக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக விளையாடலை. அந்த பிளேஸில் கொடுக்கலாம், ஹார்வியை ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் ஹார்ப்பரை ஒன் டவுனாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஹார்வி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபின்ச் பிளேஸில் ஹார்வி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நூர் அகமது ரிஸ்ட் ஸ்பின்னரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு காபூலுக்கு நல்லா விளையாண்டுருக்கார், அதை பார்க்கலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னரு. ஸோ அந்த வகையில் அவரை பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஜான் ஹாலண்டு வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு பார்க்குறேன். போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரன்ஸுக்கு தான் போனார். ஸோ அந்த வகையில் ஜான் ஹாலண்ட் வெளியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இங்கே கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டார்ச்சி, பென் மேக்டர்மட், சான் மார்ஸ் அண்ட் சாம் ஜேம்ஸ் ஃபக்னர் அப்படின்னு பார்க்கலாம். ஜேம்ஸ் ஃபக்னர் பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங்கில் கண்டிப்பாக கொடுத்துட்றாரு, அந்த வகையில் பார்க்கலாம். சான் மார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ணுறாரு. பென் மேக்டர்மட்டை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் இருக்குது. டார்ச்சி சாட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் சைனமேன் பவுலிங்கும் போகிறாரு, அந்த வகையில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சீசனில் விக்கெட் எடுக்கலாம், ஆனால் விக்கெட் எடுத்தால் மொத்தமாக எடுப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுலர் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கும் ஓப்பன் பண்ணுறதுனால. ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது வில் ஜாக்ஸு. ஸோ வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிஸ்கி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டில் பார்க்கலாம். ஏன்னா மிஸ் அண்ட் ஹிட் டைப் ஆஃப் பிளேயர் அப்படின்ற வகையில். சாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பர், டாப் ஆர்டரில் இறங்கினார். ரிலி ரூசோ, முகமது நபி அப்படின்னு பார்க்கலாம். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது இதுவரை, அதனால் பர்சன்டேஜ் வைஸ் இப்போதைக்கு கம்மியாக எடுத்திருக்காங்க. பாசிபிளி ஆன் டைமில் நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட கேப்டன் நபி தான், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்ற அந்த வகையிலையும் பார்க்கலாம். கொஞ்சம் டாப்பில் இறங்கி பெரிய ஸ்கோர் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காரு. பேட்டிங் அவருக்கு எப்படி வரும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், சன்ரைசர்லேயும் இருந்தார், ஒரு வியூவராக தான் இருந்தார், உள்ளே வரல அப்படின்ற அந்த வகையில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ரொம்ப நாள் கழிச்சு வரனால ஒரு சின்ன ஃபயர் கிடைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில்
அவரை கேப்டனாக போட்டிருக்கேன். என்னோட டீமில் நபி கேப்டன், வைஸ் கேப்டன் ஃபோக்னர். டார்ச்சி சாட் ஒரு சூப்பர் சாய்ஸ், நிறைய பேர் அவருக்கு தான் போயிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து ஹார்பர் எடுத்திருக்கேன். இங்கே ஹேண்ட்ஸ்கோம் அப்படின்ற வகையில் பெருசாக யோசிக்க முடியல, ரீசெண்ட் டேஸில் சுத்தமாக விளையாடலை அப்படின்ற வகையில் தான். ஸோ பாசிபிள் அவரோட ரைஸ் அப்படின்றது நல்ல ஒரு விஷயமாக பார்க்கல இவங்க டீமுக்கு. சான் மாஸு, மேக்டமேட்டு, இங்கே வந்து காலின் இன்கிராம் அப்படின்னு மாதிரி போயிருக்கேன் பேட்ஸ்மேன் லிஸ்ட்டில். ஆல்ரவுண்டர்ஸில் டார்ச்சி ப்ளஸ் ஃபோக்னர் அப்படின்னு மாதிரி போயிருக்கேன். பவுலர் லிஸ்ட்டில் கேனே ரிச்சர்ட்சன், ஜோஸ் லல்லோர் எடுத்திருக்கேன். மெரிடிட் போயிருக்கேன். எல்லிஸ் இருக்கிற பட்சத்தில் எல்லிஸ் கூட நீங்கள் போகணுன்னா போகலாம். இங்கே ஹட்சோக்லூ போயிருக்கேன். ஹட்சோக்லூ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி பவுலர் அப்படின்றது தெரியல, அந்த மாதிரி ஒரு பவுலிங் போடுறாரு. ஆனால் விக்கெட் எடுக்கிறாரு, அதுதான் நமக்கு தேவை பாயிண்ட்ஸ் தான். ரன் வேணால் கொடுத்துக்க எவ்வளோ இருந்தாலும், பட் எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடு அப்படிங்கிறது தான் ட்ரீம்லோட கான்செப்ட். ஸோ அந்த வகையில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோ ரன்னும் கொடுக்கறது இல்லை, பவர் பிளேயில் கண்ட்ரோல் இருக்குது அவர்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரீசெண்ட் மேட்ச்சில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவர் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்குறேன். இங்கே கேப்டன் நபி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸை ட்ரை பண்ணலாம். டார்ச்சி ஒரு பெட்டர் கேப்டனாகவும் பார்க்கலாம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் சம்டைம் பவுல் பண்ணார், அதே நேரத்தில் பேட்டிங்கில் கொஞ்சம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்றதுல தான் டார்ச்சி கொஞ்சம் யோசிக்கணும். செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக டார்ச்சிக்கு கேப்டனாக போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.